பண்ணுங்க. ஏன்டி இந்த படத்துல வர்ற பொண்டாட்டிங்க மாதிரியே பண்ற? இப்போ ஒரு சின்ன சம்பவம். இதுக்கப்புறம் நம்ம ரூம் குள்ள நுழைய மாட்டோம். பயங்கரமா இருக்கான்டா, வந்து பாரு. இது பெங்கால் டைகர் தான் கேட்டேன். இப்போ எங்க அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாங்கன்னு வேற தெரியல. இதுக்கு இந்த கிஃப்ட் நான் பண்ணுவேன்னு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. வாடா வாடா. வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்களோட காதலும் வந்து பார்த்தா சீக்கிரம் கல்யாணத்துல முடியணும். ஏன்னா நம்மளோட காதலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது எப்போ வெற்றி அடையணும்னா கல்யாணம் அடைஞ்சு அப்பவும் வந்து பார்த்தா அந்த காதல் எடுத்துட்டு போகும்போது அந்த ஒரு 60s 70s ஏஜ்ல கூட வந்து பார்த்தா அந்த பார்த்துப்பாங்கல்ல. நான்லாம் ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தா நிறைய அங்கிள் அண்ணாங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறேன். அவங்க ஒய்ஃப் கூட கண்ணம்மான்னு சொல்லி அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அப்போ வந்து வெற்றி அடையும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்ட் பண்ண போறேன். சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அவனுக்கே தெரியாது. இது வரைக்கும் என்னோட ஒய்ஃப்க்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே பண்ணதில்லை. ஆக்சுவலி இது வரைக்கும் லவ் பண்ணும்போது ஒரே ஒரு கிஃப்ட் பண்ணிருக்கேன். அந்த கிஃப்ட்டுமே என் ஒய்ஃபையே கூட்டு போய் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அது கிஃப்ட் ஐபோன் வந்து வாங்கி கொடுத்தேங்க செல்லத்துக்கு. ஸோ வந்து லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல காலேஜ் படிச்சு இப்போ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாசம் காலேஜ் முடியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணா அவங்களுக்கு கூட்டு போய் தான் வாங்கினேன். அது ஒன்றும் அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இல்லை. இது வந்து பண்ணா பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ரீல் வந்துருச்சுனாலே அவங்க அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த கிஃப்ட் நான் பண்ணுவேன்னு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி டேஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ற ஆள் இல்லைங்க. அது என் ஒய்ஃபுக்கும் தெரியும். என் ஒய்ஃப் தான் வந்து பார்த்தா எப்பவுமே ஞாபகப்படுத்துவா. 10 days மோர், என் பர்த்டே 5 days, 9 days மோர், 5 days மோர், 3 days மோர்னு இந்த மாதிரி பர்த்டேக்கு அப்பல இருந்து லவ் பண்ற டைம்ல இருந்து ஞாபகப்படுத்துறாங்க. என் ஒய்ஃபோட என்னடா இந்த பர்த்டேக்கு அப்ப மோர் வாங்கி கொடுப்பாங்களா? மோர் அப்படி கொத்திண்டி நில்லையா ஓரம். ஆக்சுவலி டிடிஎஃப் எப்பவுமே வேலண்டைன்ஸ் டே அப்படின்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது நம்மளோட பைக் தான். ஏன்னா நம்மளோட பைக் தான் நம்மளோட முதல் வேலண்டைன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் என் லவ்வர் எல்லாம். லவ்வுக்கு அப்புறம் தான் பைக் வந்துச்சு. அப்ப லவ் முக்கியமா பைக் முக்கியமா? பைக் தான் ஃபர்ஸ்ட். இப்போ என் டிடிஎஃபா இல்ல என் லவ்வான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என் டிடிஎஃப் தான். அந்த மாதிரி தான். பைக்கா இல்ல இதான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பைக் தான். அந்த மாதிரி காலேஜ் டேஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்ல ரோஸ் வச்சுட்டு சுத்துறது, MT-15ல என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயில கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்தோம். ரோஸ் டிடிஎஃப் உங்களுக்கு என்னோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்றேங்க ஃபியூச்சர்ல. இப்போ அது செம்மையா இருக்கும். நிறைய 100 ஐஸ் என் தலைவிக்கு ஃபோன் பண்ணிட்டா. இப்போ இவளுக்காக தான் கிஃப்ட் வாங்க போறேனே தெரியாம ஃபீல் பண்ணுவாளே. இரு எல்லாமே இருங்க. சொல்லு மயிலே. எங்க போறீங்க? மயிலே இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும் செல்லம். அதனால ஒரு ட்ரைபாட் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். அது சொல்லிட்டு போலானே என்கிட்ட. நான் சொன்னேனே மயில வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேனே. அதான் உங்க ஊர்ல சொல்லிட்டு போறதா? ஆமா இதான் சொல்லிட்டு போறது. சொல்லிட்டு போன உடனே வந்துடலாம் தான் நினைச்சேன். வர்ற வழியில தச்சு இருக்கான்ல, தச்சோட டயர் வெடிச்சிருச்சு. அப்புறம் சரி நம்ம பையன் அப்புறம் போய் சரி மாப்பிள்ள இருன்னு சொல்லி டயர் மாத்தி கொடுத்துட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். வருவீங்களா இல்ல நைட் ஆகுமா? சாயந்தரம் ஆயிட்டு ஸ்வீட்டு. புரியலடா. என்னமோ பண்ணுங்க. ஏன்டி இந்த படத்துல வர்ற பொண்டாட்டிங்க மாதிரியே பண்ற? அப்ப பெரிய ஆவுதுல தான் வந்துறேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி வாங்க போறேன் ஏதாவது சொல்லிட்டு போனீங்களா? உண்மையை நான் சொன்னேன். உனக்கு மேபி காது கேட்கலன்னு நினைக்கிறேன். வெயிடி நீ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. வெயி நான் வைக்கிறேன். சொல்லிட்டு தான் வைக்கிறேன். சரிம்மா பாய். பேச போனை வச்சுட்டா வருண்டா ஒரு டென்ஷனு. பிளாஸ்ட் ஆயிருப்பேன். பரவாயில்ல என் தலையை கரெக்டா பிடிச்சிட்டாங்க. என் ஒய்ஃப் ரொம்ப ஜெம்முங்க பாருங்களேன். அவ்வளவு கோவம். சரி வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே. அந்த ஷாப்ல இருந்து ஃபோன் பண்றாங்களா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. ஓகே ப்ரோ. இப்போ நாங்க அங்க தான் வந்துட்டு இருக்கோம். ப்ரோ நம்ம கலர் எப்படி ப்ரோ? நல்லா பயங்கரமா இருக்குமா? சூப்பரா இருக்கும். கலரும் அருமையா இருக்கு. ஓகே பிரதர் நான் வந்துடுறேன். எதா இருந்தாலும் பரவாயில்ல. ரேட்டு மட்டும் நமக்கு நல்லா பார்த்து பண்ணித்தாங்க. காஸ்ட்லியா 5000 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல. அவரே சீக்கிரம். ஓகே பிரதர் நான் வந்துட்டேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஹாய் வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா அழகா இருக்கானுங்களே. பயங்கரமா இருக்கான்டா. வந்து பாரு. இதுல எதுனா நான் சொன்னது அவன். அது டார்க் கலர். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்லாம் தராங்க.
என்னென்ன ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றானுங்க எதுக்குண்ணா டிராவல் பண்றீங்களாண்ணா? ஆட்டாத என்ன தனியா ஒரு மாட்டை ஆட்டிட்டு இருக்கீங்க என்ன? அங்கே இருக்காண்டா சாப்பிட்றான் மாப்பிள்ள சுத்தாத அங்கே பாரு கால் வச்சிருக்கீங்க அங்கே பாரு கீழே சிந்தா முத்துங்க பாரு. சரி தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேண்ணா அந்த டாய்ஸு அந்த மாதிரி அவங்க என்ன ஃபுல்லாக ஜாலியாக இருக்கிற மாதிரி கொடுங்கண்ணா நான் ஜாலியாக இருக்கிற மாதிரி ப்ரைஸும் போட்டு கொடுத்துருங்கண்ணா அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் பேசுறத பார்த்தா. இது எவ்வளோ அளவு தரணும்னா நீங்கள் எனக்கு அப்படியே கப்பு தந்துருங்க நான் வாங்கிட்டு போய்க்கிறேன். தென் படுத்து தூங்குறதுக்கு பெட்டு கட்டில் என்னென்ன சொல்கிறீங்க இவ்வளோதான் சாப்பாடு தரணுமா? ஆமாம் நாய்க்குட்டி இல்லை மறந்துட்டேன். இப்போ இந்த சாப்பாடு தான் போடணுமாண்ணா? வேக்சினேஷன் 2 வேக்சினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸ்ல நீங்க அப்படியே மாத்திக்கலாம். அண்ணா உங்களுக்கு ஓகே வேணும்? ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா சந்தோஷம். அஜீஸ்ன்னு பேர் வைக்க போகிறேன். அஜீஷ் நக்கல்யா அவனுக்கு வேணாம். தயிர் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டியாமே? ஃபாரின் ஃபுட்டு தான் சாப்பிடுவியா? உனக்கு எப்படி மாத்த போறேன் பாரு. அந்த அண்ணனே சாக்காக போறாரு. டேய் இப்போ ஒரு சின்ன சம்பவம், ரொம்ப பெரிய சம்பவம் இல்லைங்க. இப்போ என்னன்னாங்க இந்த ரிப்பன் வந்து அவங்க கிட்ட எப்படிலாம் கட்டணும்னு சொல்லி கேட்டு வந்தோம். ஏன்னா பாப்பாவை இவ்வளோ நேரம் உள்ளேயே போட்டுட்டு அடைச்சி கூப்பிட்டுருக்கு நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கட்டிக்கலாம்னு நினச்சோம். இப்போ பார்த்தா தம்பிங்கிட்ட ரிப்பன் எங்கடான்னு கேட்டால் ரிப்பன்லாம் இல்லைண்ணா அப்படிங்கிறானுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதான் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா இதை கையோடு எடுத்துட்டானுங்க. பரவாயில்ல இப்போ மாட்டிட்டானுங்க. மாப்பிள்ள அந்த ரிப்பன் இல்லையா? என் வாய் என்னடா அப்படி வச்சிருக்கிறேன்? இல்லைண்ணா. ஸோ இப்போ சரி பரவாயில்ல. நான் வந்து இப்போ எங்கள் அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு வேறு தெரில இதுக்கு. ரியல் ஷாக் ரியாக்ஷனே அதுதான். ஆமாம் உண்மையான ரியாக்ஷன் வந்து என் ஒய்ஃபோடத விட எங்கள் அம்மாவோடது தான். ஸோ இப்போ ஆக்சுவலி என்னன்னாங்க இப்போ ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுங்க. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து பண்ண உருகி போச்சு. இப்போ இதை கொண்டு போய் கொடுத்தேன்னா என் ஒய்ஃபு இது எது கொடுக்குறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கோவப்படுவாங்க. அப்படியே அந்த கோவத்தோடு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போனால் அப்படியே சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண வேண்டியதான். வாடா வாடா. யார் வளர்ப்பாவா? நீ என்ன சொல்ற? ஆமா நீதான் இப்படி திரும்ப ரீல்ஸை பார்த்தோன்னே வாவ் கோல்டன் ரிட்ரீவர் அப்படின்ட்டு இப்படியே உட்காந்துருப்பேன். வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். நம்ம வீட்லயே சாப்பிடலாமே. நம்ம ரூம்லயா? அது எங்க போனாலும் வரும். நம்ம அங்க போகும்போது அங்க எடுத்துட்டு போயிடுவோம். அது வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூம்குள்ள நுழைய மாட்டோம். ஆக்சுவலி நம்ம வீடுங்க இப்படி தனியாக கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே வராத, எங்கள் வீட்டுக்குள்ளே வராது எங்கள் 2 பேர்த்துக்கும். இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டோமா இல்லை அம்மா உள்ளே கூட வர மாட்டாங்க. நான் காலேஜ் போயிட்டு யார் பார்த்துக்குவா? வேற யாரும் நான் தான். இது பெங்கால் டைகர் தான் கேட்டேன். தம்பி சாரி பெங்கால் கேட். பெங்கால் டைகர் பெங்கால் கேட் தான் கேட்டேன். அதுவும் வந்துச்சு இதோட இதுக்கு ரேஞ்சுக்கு. இப்போ நான் அதை வாங்கி கொடுத்தேன்னா இப்போ அதை பார்த்து புலின்னு சொல்லி போட்டு நியூஸ்ல புலி வாங்கி கொடுத்துட்டான் மல்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வருவாங்க. எதுக்கு? யாருக்கு என்ன துரோகம் பண்ண? மாப்பிள்ள எனக்கு ரொம்ப ஆசை மாப்பிள்ள இவங்களுக்கு வந்து பூனைக்கு கிஃப்ட் பண்ணணும், நாய் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி. பரவாயில்ல அட்லாஸ்ட் நடந்துச்சு. ஸ்வீட்டு உனக்கு இது வரைக்கும் ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருக்கேன் நான்? ஃபோனு கிஃப்ட் இல்லை, அது உனக்கு கூட்டு போயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் கிஃப்ட் ஒன்று. அப்போ கணக்கு படி பார்த்துட்டாய். ஐயோ அதுக்கிட்ட எல்லாத்தையும் காப்பாற்றுறது. அப்படியா? பூனை ஊற்றி அடிக்குமா? ஆமா பூனை தான் அடிச்சிடும். ஸோ காமிச்ச ஃப்ரெண்டுக்கு ஆக்கி விடலாமா? இங்க என்ன நடக்குது? அவன் வர தினச பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. கை கடிக்குது. அப்ப என்ன அடிக்கணும் தப்பான்னு அடிக்கிறான். கடிக்க கூடாது, அப்படி அடிக்கணும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இதெல்லாம் நான் ஒரு தடவை கூட பண்ணதில்லை. இப்போ சந்தோஷமா இருக்குதா? சாப்பாடு போட்டு தூங்க வச்சிடலாமா? என்ன சொல்ற? சரி சாப்பாடு போட்டுடலாம். நாய்க்கு புது சாப்பாடு டப்பா இப்படி எங்க வீட்லயும் வாங்கணும். இதே மாதிரியா? சாப்பிட்றதே இல்லை. பாரு இவனுக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் எலும்பு மில்க் போன்ஸ். இந்த அவனுக்கு பொம்மை. என்ன பண்றான் சொல்றாளா இப்போ?
இப்ப பாருங்க கட்டுப்படுத்த முடியல அவனை. அப்படி வர பாரு. அது சாப்பிடுறதா காமெடியா இருக்கும். எப்படி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்? ரொம்ப. நான் முதல்ல எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு தான் கட்டணும். ஸோ ஓகே டிட்டியோ, ஸோ வந்து பயங்கர ஹாப்பி நாங்கள். ஸோ அவனும் ரொம்ப ஹாப்பி. அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த கழுத்தில் இருக்கிறத கழட்டிடுவோம். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மேபி போட்டுக்கலாங்க. சரி, ஸோ ஓகே டிட்டியோ, ஸோ வந்து நம்ம vlog இதை ரெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஒன்ஸ் அகைன். ஸோ எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருங்க. ஸோ இது நம்ம வீட்டுக்கு வந்த ராசி எல்லாம் நல்லதே நடக்கும். டடப்பு வீட்டுக்கே இவ்வளோ வேகமாக போகணும் சேவப்பாங்க. அது மாதிரி ஹெல்மெட் போட வேண்டிட்டு இருக்காதிங்க. பைக் ஆஃப் லவிக்கும் மிஸ்டர்ஸ் பார்த்து பார்த்துப்பாங்க. சந்தோஷமாக இருங்க. அண்ட் லவ் பண்ணுற எல்லாருமே நல்லபடியாக வந்து சேர்ந்து ஃபேமிலியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ண வச்சு கல்யாணத்துலேயும் நீங்கள் வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். லவ் யூ ஸோ மச்சுங்க. பாய்.